Praise the Lord. Sotram. Glory. Hallelujah. Sotram. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளை கூட இடையில் ஏற்பட்ட சிறிய தடங்கள் நம்ம தொடர்ச்சியாக கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருந்தோம். இருந்தாலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு விட்டு பகிர்ந்து இருக்கும்படியாக நாம் எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல காலை வேலைக்காக நமக்கு நன்றி. தேவன் நீர் நேற்றும் என்றும் ஆராதவராக இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் மோசேயின் இடத்துல கர்த்த முகமுகமாய் நீர் பேசினீர் என்று நாங்கள் வாசிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜனங்கள் கர்த்த மோசையை பார்த்து நீர் எங்களோடு தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம், நீர் எங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் மோசையை கொண்டு உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியே தேவனுடைய தாசனை மோசையாய் நீர் மாற்றி நீர் கொண்டு வரும்படியாக கர்த்தாவே தேவரே உடைய வார்த்தைகளை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை கர்த்தாவே சபையாராக எங்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தட்டும். அந்த வார்த்தைகள் நாங்கள் உட்கொள்ள அந்த வார்த்தைகள் கிடைத்த போது அவர்களை உட்கொண்டேன் என்று சொன்னது போல கர்த்தாவே இந்த வார்த்தைகள் நாங்கள் உட்கொள்ள எங்களுடைய சரீரத்தை கர்த்தாவே எங்களுடைய ஆவிகளையும் கர்த்தாவே அவைகள் கர்த்தாவே கிரியை செய்ய பலப்படுத்த கிருபை செய்தாப்பனே. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்யும், உடைய வார்த்தைகளை கேட்க கிருபை செய்யும். உடைய மெல்லிய சத்தத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவே பெண் மானங்களை ஈடுபடியான செய்வதான சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்க சத்தத்தை கர்த்தாவே எங்களுக்கு வெளிப்படுத்தி தரக்கூடிய கர்த்தாவே நாங்கள் அந்த சத்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தாவே தேவரையனுடைய தொடுதலை நாங்கள் உணர கிருபை செய்ய கர்த்தாவே. நம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளது தகப்பனே, உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் புறப்பட கிருபை செய்யட்டும் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே. எங்களோடு கூட நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ கர்த்தாவே, சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் மட்டுமாய் உடைய வார்த்தைகளை கர்த்தாவே நீர் கொண்டு வரும்படியே கெஞ்சின கர்த்தாவே சோதரையா. அந்த வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு போதுமானதாக இருக்க இந்த மன்னாவாகி கர்த்தாவே மன்னாவாகி உடைய வார்த்தை நிலையில் எங்களோட நீர் பேசுங்க கர்த்தாவே. தேவரே இது மனுஷ சத்தம் அல்ல, இது கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி கர்த்தாவே கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய். மனுஷனுடைய சத்தம் ஐயா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய். இதற்கு விரோதமாய் தேவரை கர்த்தாவே செயல்படுற எல்லா சத்தங்களுடைய கர்த்தாவே அந்த காலங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடந்து அப்புறப்படுத்துகிற கர்த்தாவே மகனை நீர் அபிஷேகித்து கொண்டு வரும். மகனை நீர் விசேஷித்து அபிஷேகத்தினால நீர் அபிஷேகித்து கொண்டு வரும்படியாக கெஞ்சிரு கர்த்தாவே. எங்களுடைய இருதயங்களை நீர் விருத்த சேதனம் செய்யும்படியாக கெஞ்சிரு கர்த்தாவே. உமக்கு செலுத்த வேண்டிய பயத்தோடு உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, அடுக்கத்தோடு உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, உமக்கு செலுத்த வேண்டிய கணத்தோடு கூட அந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தானே. எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் விருத்த சேதனம் செய்யும். மகனை அபிஷேகத்தை கொண்டு வரும், ஆசீர்வதியும். கர்த்தர் பேசுகிறதையே நான் பேசுவேன் என்று சொல்லி மிகாயால் சொன்னது போல கர்த்தாவே நீர் என்ன பேசுகிறீரோ அந்த வார்த்தைகளையே மகன் பேச கிருபை செய்யுங்க தாவே. அந்த வார்த்தைகளையே நாங்கள் கேட்க கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நாம் எல்லோரும் இப்படி இருக்கிற நிலைமையில் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தி தேவதாசன் ஒருவராய் சாவாமை உடையவரும் சேரக்கூடாத வழியில் வாசப்படுகிறவரும் மனுஷனில் ஒருவரும் கண்டு இராதவரும் காணக்கூடாதவருமாகிய மகிமை மகத்துவமுள்ள தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தி இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே வீடுகளிலே அமர்ந்து பயத்தோடு பாடி ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மகிமை தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த ஜூம் எல்லாருக்கும் அறிவுன்னு சொல்ல நினைக்கிறேன். தயவு செய்து கர்த்தருடைய நாள் பரிசுத்த நாள் இந்த நாளிலே அதை கனப்படுங்க. வீட்டை உட்காருங்க, இந்த செல்லுங்களை மாறுங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். மறுபடியும் அடுத்த வாரத்திலிருந்து நாம் எப்படி ஆங்கிலம் ஆராதனை நடத்தி வந்து கர்த்தர் நான் நேற்று இந்த யூடியூப்பில் பார்த்தேன். முதலமைச்சர் ஸ்டாலின் ஆராதனை காமி கேட்க பரிசுத்தமாக போனாங்க. அது நமக்கு கிடைச்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நமக்கு வேலைக்கிழமை சகோதரிட கூட்டம், ஜபம், வேலைக்கிழமை ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் கண்டினியூவாக நடக்குன்னு சொல்லி உங்களை சொல்லிக்கொண்டு இதை அனுசரிக்கும்படி நான் கேட்கிறேன். இந்த நாளிலே கொஞ்ச நேர தியானத்துக்காக உங்களை பலப்படுத்த இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் இருதயத்திலே போட்ட பரிசுத்த வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை உங்கள் பண்ண வைக்கிறேன். கர்த்தர் நம்முடைய அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனங்கள் ஜீவனோடும் வல்லமையோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடு உங்கள் மேலே நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் வேதத்திலே தயவு செய்து எடுத்துக் கொடுங்க. 6ஆம் அதிகாரமும் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதில் ஒரு 14ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். நீங்களும் படிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இது கிதியோனை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போகும். நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தர் சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரு அலையிலே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு இருந்த கிதியோனுக்கு இருந்த பலன் என்ன பலன்? அந்த பலத்தோடு போக சொல்றாரு. நிச்சயமாகவே இன்னைக்கு கிதியோனுக்கு இருந்த பலன் இதை கேட்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் இறங்கி வர முடியாது. தேவனுடைய காலில் விழுந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிதியோனுக்கு இருந்த பலம் அவனுக்கு முன்னதாகவே கிதியோனுக்குள்ள ஒரு பலன் இருந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுவதுன்னு சொல்லி வேதத்தை கொண்டு நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நான் மறுபடியும் இன்னொரு காரியத்தை சொல்றேன். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும் போது, சிம்சோன் நடுராத்திரி மட்டும். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து, அதாவது வாசல் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாளோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அரியலியா சொல்லலாமா? அரியலியா சொல்லலாமா? இது ஒன்று பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இதை நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம்
நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சிம்சோன் நடுராத்திரி வரும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதாவது எப்படி எரியோ சத்தம் கொஞ்சம் கம்மி பண்ண நல்லா இருக்கும். எரியோ மதில்கள் சூழ இருந்து அதற்கு கதவுகள், நிலைக்கால்கள், தாழ்பான்கள் 2 கதவு சேர்ந்து ஒன்று சேர்ந்து தான் தாழ்பாடு. இப்படி பெலிஸ்தியர் பட்டணத்துக்கு இப்படி கதவுகள், தாழ்பான்கள், நிலைக்கால்கள் இருந்தது. அது சொல்லுறது 3ஆம் வசனம் படிங்க. சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்தின் வாசல் கதவுகளையும் பட்டணத்தின் வாசல் முதல்ல கதவுகளை அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பான்களோட பேர்த்து. இப்போ தாழ்பான் போட்டிருக்குது, தனித்தனியா இருக்கிறதல்ல. இந்த வாசல்கள் தாழ்பான்களோடு இணைக்கப்பட்டிருக்குது, தாழ்பான்கள் போடப்பட்டிருக்குது. தாழ்பான்களோட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனார். ஒரு சொல்றமா 5ஆம் வசனம் சொல்லுது, அவனிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும் அவனுடைய மகாபலம் எதினால இருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். ஒரு அழகிய சொல்லமா, அவன் நாலு கயிறுல வடக்கயிறுல கட்டினானோ புது கயிறால கட்டினானோ வேணும் சொல்லுது. நூல் பட்ட நெருப்புல நூல் பட்ட கயிறு மாதிரி போயிடுச்சான். நூலை கயிற்று போட்டானா ஜனங்களை பின்னி அதை ஆடி அடிச்ச பாவோடு கொடுப்பு அதை பெயர்த்து கொண்டு போனானா அந்த சிம்சோன். இவங்க பார்க்கறாங்க, பட்டணத்துக்கு இருந்த நிலைக்கால்கள், வாசல்கள், தாழ்பான்களை அப்படியே பெயர்த்து தோல் மேல வச்சுட்டு மலை மேல நடக்கிற இப்படிப்பட்ட வேலை 300 நதிகளை விட்டு அந்த வாரிகளை கட்டி அதை பெலிஸ்தீரின் விளைச்சலெல்லாம் சேதப்படுத்த ஒரு மனுஷனால எப்படி முடியும்? ஆமென். அல்லேலூயா. இவங்க கண்டு அதிசயப்பட்டு பயந்து சொல்றாங்க, சிம்சோனுக்கு இந்த வேலை எங்க இருக்குது, எங்க இருக்குது? ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, கிதியோனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமென். அல்லேலூயா. அந்த 7ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானதை முறியடிப்பாய் என்றார். ஒரு அறிக்கை சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் கிதியோனுக்கு இருந்த வேலை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மறுபடியும் அந்த கிதியோனுக்கு உள்ள இருந்த வேலை நம்ம எல்லோருக்குள்ளும் இறங்கி மறுபடியும் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்தாவியானவரே. அந்த பலத்தோடு இந்த நாட்களை கடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 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 நான் மறுபடியுமா சிம்சோனின் பலத்தை பார்த்தவங்க எங்கே இருந்து இவ்வளவு பேரை இவனுக்கு எப்படியோ இவனை மேற்கொள்ளணும்னு சொல்லி பெலிஸ்தேர் சிம்சோனுக்கு அந்த திடீராலை பிடித்து அதை அறியணும்னு சொல்லி அதை கேட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் அவங்கள அன்புக்குள்ள கொண்டு வரேன்.
பெலிஸ்தியரை கலக்கடித்த சிம்சோன், ஒருத்தரை கிதியோன் மீதியானரை கலக்கடித்த கிதியோன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போலவே நான் நிறைய பேர் சொல்லுவேன், தாவீது பரிசுத்தவான்கள் எல்லாம் எதிரிகளை கலக்கடித்தாங்க. அவங்களுக்கு எதுனாலே அந்த பலன் உண்டாயிருந்ததுன்னு சொல்லி சில காரியங்களை பார்த்து அவங்க ஜெபிக்க கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். முதலாவது வேதம், அந்த பலன் எதில் இருக்குதுன்னா வேதம் சொல்றது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்றது, சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, thank you Jesus. சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு இயேசு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மறுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற உபதேசம் யாருக்கு பைத்தியமா இருக்குன்னா கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ எப்படி இந்த பலன் கிதியோனுக்குள்ள இந்த பலன் நான் வேதம் சொல்றது, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்தவர், மரித்து போனது போல சொன்னது போல 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எந்த கட்சி நிற்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்த விஷயம் 1:18 சொல்லாது, மரித்தீர் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கிதியோனுக்குள்ள ஒரு பலன் இருந்தது. அந்த பலனை அந்த 13ஆம் வசனம் 6:13 வேதம் சொல்றது, கிதியோன் அதை முன்ன தூதன் வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று 12ஆம் வசனம் சொல்லும் போது 13ஆம் வசனம் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்படிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவரெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். மீதியான நாங்கள் விளைச்சல் செஞ்சார், விளைச்சாலத்து கொண்டு வந்தார். அந்த மீதியானவர் வந்து விளைச்சலுக்கு எடுத்து எங்களுக்கு ஆகாரம் இல்லாத சிறுமைப்படுத்துறாங்க, அடிமைப்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்கிறானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? அவருடைய காரியம் இந்த வசனத்தில் இருக்குது. கர்த்தர் எங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? சொல்லமா, எகிப்தின் சேனை பார்வோன் பிரதான ரதங்களை கட்டி எங்களை தொடர்ந்து வந்த போது தேவன் எங்களுக்கு ஆகிய சிவந்த சமுத்திரத்தை பிளந்து உலர்ந்த கரையாக்கி நாங்கள் நடந்து சொல்ல அவர்களும் துணிந்து அதில் இறங்கி வந்தாங்க. நாங்கள் கரை சேர்ந்தோம். தேவன் அதே தண்ணீரில் மூழ்கடித்து ஒருவன் கூட தப்பி போகாம எல்லாம் செஞ்சு கிடக்கிறத நாங்கள் கண்டோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க செஞ்சு கரை ஒதுங்கி இருந்ததை பார்த்தோம் சொன்னாங்க. கத்தரை சொல்லணும். அருமையான கத்தரை தோசாங்க.
தொந்தரவு பண்ணணும் தான் அந்த தம்பி செய்தாரு. நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா, தொடர்ந்து சொன்னாங்க, எம்மூரின் ராஜமாகி சீகோனையும் பாசானின் ராஜமாகி ஓகையும் யாராலும் ஜெயிக்க முடியாத ராஜாக்களை தேவன் எங்கள் கைகளுக்கு கொடுத்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் எங்களை வழி நடத்தினார். எங்களுக்கு வழியிலே புசிக்க சாப்பிட தெய்வத்தோட அப்பத்தை 40 வருஷம் அனுப்பினார். தண்ணீரை குடிக்க கண்மலையிலிருந்து கர்த்தரைக்கு தண்ணீரை வரவழைத்து குடிக்க வைத்தார். ஒரு நாளில் மாறாவின் தண்ணீர் கசப்பானதுனால மதுரமாய் மாற்றினார். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். எரிகோவை சுற்றி வர கர்த்தர் 7 நாட்களில் 7வது நாள் சுற்றி வர மதுகள் இருந்து விழ எரிகோவை நம்ம சுற்றி இருந்து எதிர்த்து வரும் வேடு ஜாதிகளை விரட்ட யெகோவா கர்த்தருடன் வருவார். அந்த இன்ப கானானில் சேர்த்திடுவார். எதிர்த்து வரும் வேடு ஜாதிகளை விரட்ட யெகோவா கர்த்தருடன் வருவார். அந்த இன்ப கானானில் சேர்த்திடுவார். நான் பயணமோ தோறும் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். நான் பயணமோ தோறும் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தரேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தரேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். நான் பயணமோ தூரம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். எங்களுக்கு எதிர இருந்த 7 ராஜாக்களை விரட்டி அடித்து தேவன் கானான் தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தாரு. சொன்னாங்களே, எங்கள் பிதாக்களை எகிப்து படிப்போம். எகிப்து தேசம் 13ஆம் வசனம். கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்களை எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவரின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். சொல்லாமா? பிதாக்கள் சொன்னதை நீ நம்புறியா? விசுவாசிக்கிறையா? உனக்கு இருக்கிறது பலத்தோடு போ. ஆமென். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதம் அதை உங்களுக்கு தெரியும். ரோமர் 4:23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது கிதியோனுக்காக மாத்திரம் அல்ல, இதை கேட்கிற ஜனங்களுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றாரு, உனக்கு ஒரு பலன் இருக்குதுப்பா, அந்த பலத்தோடு போ. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து கொஞ்சம் காரியங்களை பேசுவோம். கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் இன்னொரு பலத்தில் சொல்றேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்க ஒரு காரியத்தை பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இனி உனக்கு ஒரு பலன் இருந்தது என்னன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியுமா நடந்த சம்பவங்கள் எழுதுறது சரித்திரம். இந்த சரித்திரத்தை சொன்னதை நம்பின கிளியோர் அவருக்கு ஒரு பலன் இருந்ததுன்னு கத்தர் பார்த்தாரு. நாமும் இப்படி விசுவாசிக்கும் போது நமக்கு ஒரு பலன். ஆமென். ரெண்டாவது ஒரு பலனை குறித்து பார்க்கிறோம். 1 வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகிற பலன், கிதியோனுக்குள்ள இருந்த பலன், கிதியோனுக்குள்ள இருந்த பலன் விசுவாசத்தின் பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் இருந்தது. உம்மானை ஒரு சேனைக்குள்ளே பாய்வே, என் தேவனால ஒரு மதிலை ஆண்டவர். ஒரு அறிவிய சொல்லாமா, எனக்கு அவை அமர்த்தி செய்து முடிக்கிற கத்தர் விசுவாச பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் இதை சொல்லி பலப்படுத்த நான் ஆசைப்படுறேன். சங்கீதம் 44 சங்கீதம் 6 வசனத்தை முதல்ல முதல் படிக்கிற சங்கீதம் 44:6 ஒரு பிள்ளை நான் நம்பேன், என் பிள்ளை நான் நம்பேன், நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. ஒரு அறிவிய சொல்லாமா, அவர் சொன்னாரு. 5 வசனம் சொல்றது, உம்மாலே என் சத்துருக்களுக்கு விழதாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். ஒரு அறிவிய சொல்லாமா, அறிவிய சொல்லாமா. எல்லாம் விசுவாச வேலை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாயினேன், உம்மாலே ஒரு மதிலை நாட்டுவேன். அல்லேலூயா. உம்மாலே சத்துருக்களை கீழே விழதாக்கி எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறாத உம்மாலே மிதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாச வேலை. விசுவாசத்தின் திகியோனுக்குள்ள இருந்த ஒரு வேலை விசுவாசம். 2வது வேலை விசுவாச வேலை. ஆமென். அல்லேலூயா. நாம் மறுபடியுமா கிதியோன் தன் பிதாக்கள் சொன்னதை நம்பின விசுவாசம் வேணும். ஆமென். 2வது உங்க விசுவாசம் ஞானத்தினால் 1 படிக்க மனுஷனுடைய ஞானத்தினாலே உண்டானதல்ல. இது உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. ஒரு அறிவிய சொல்லாமா, அறிவிய சொல்லாமா. தேவனுடைய பலத்தினாலே விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. 3வதாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். ஒரு வசனத்தை நம்ம நினைப்பூட்டுறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் ஒரு 15ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் திறனாயிருக்கும் என்று ஒரு சத்தமாக சொல்லலாமா? வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கரங்க உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னாரு. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் படிங்க ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் திறனாயிருக்கும் என்று ஒரு அறிவிய சொல்லலாமா? விசுவாசம், அதாவது சொன்னதை கேட்டு அதுக்காக கர்த்தரிடத்தை வைராகியம் பாராட்டின கிதியோனின் பலன். 2வது விசுவாசம் பலன். 3வது நம்பிக்கையின் பலன். ஆமென். அல்லேலூயா. வளர்ந்து வேதம் சொல்லுது, உனக்கு இருக்கிற இந்த பலன் கொடுப்போம்.
ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனுக்குள்ளே இருந்த அந்த பலை, விசுவாச பலை, நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் பட்டத்தில் இருக்கிறார், பயப்படை. மனுஷனுக்கு என்ன செய்வோம்? இந்த பலனை நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு முக்கியமாக அடிக்கடி சொல்றேன். சங்கீதம் 22:4-5 வசனங்களை சொல்றாரு. எங்கள் பிதாக்கள் உங்களுடைய படிக்க எங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உடனே நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்து ஒரு அழகே சொல்லாமா, அழகே சொல்லாமா. நான் மறுபடியுமா நினைப்புடுறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இப்படி எல்லாம் எரிகிற அக்கினி ஜுவாலையிலே கூட தப்பிக்கும் வல்லவர் என்று நம்பினாங்க. ஆமென். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, தானியேலே, தேவனுடைய தாசனே, நீ விடாதிருக்கிற நீ ஆராதிக்கிற தேவன் தப்பிக்கும் வல்லவராயிருந்தாரா? அல்லேலூயா. Thank you, Holy Spirit. கர்த்தர் நம்ம கிதியோனின் விசுவாசம் நமக்குள்ள, கிதியோனின் நம்பிக்கை நமக்குள்ள இறங்கி வர கர்த்தர் உதவி செய்வாராங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சங்கீதம் 22:4 எங்கள் பிதாக்கள் கூடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், விடுவித்து. அத்தியாவசனம் சொல்லுது, உம்மை நோக்கி கூப்பிட்டு நம்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. கூப்பிடு நீ கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிதியோனுக்குள்ள ஒரு பலன் இருந்தது. அது உபதேசிக்கிற, சொல்லுகிற, உபதேசிக்கிற சத்தியத்தை விசுவாசிக்கிற வேலை. ஆமென். இரண்டாவது அவருக்குள்ள ஒரு பலன் இருந்தது, விசுவாச பலன். ஆமென். மூன்றாவது அவருக்குள்ள ஒரு பலன் இருந்தது, நம்பிக்கையின் பலன். ஆமென். அல்லேலூயா. இருக்குதா? 5 நிமிடம் தோற்றம் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்போ கர்த்தருக்கு சூத்திரம். இப்படி ஒரு கிதியோனுக்குள்ள பலன் இருந்தது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மேகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு நல்ல வசனம் உண்டு. படிக்க. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினா மூடிக்கொண்டு தேவனை நோக்கி. மீகா 3:8. நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும்
கர்த்தருடைய ஆவி அருளின பலத்தினாலும் பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு அருளை சொல்லுமா? அல்லேலூயா. அவர் சொன்னார், நானும் கர்த்தர் அருளின ஆவி என்பேன். ஆமென். இந்த சகரியா 4 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோனுக்குள்ள ஒரு பலன் இருந்தது, பரிசுத்தாவின் பலன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் வேதத்தில் ஒரு காரியத்தை பார்த்தேன். நாம் நியாயாதிபதிகள் 14 அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம், 14 அதிகாரம் 5 வசனம். அந்தபடியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினார். ஒரு அழகிய சொல்லமா, அழகிய சொல்லமா. எதிர வந்தது தேவாசிர்வாதையா, தேவாசிர்வாதையா. எதிர வந்தது என்ன சிங்கம்? சிக்கன போல சிங்கம் சிம்சோனுக்கு எதிர வந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கீழ் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினார். இறங்கினாலே அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் நன்றி பரிசுத்த ஆவியானவர். கையில் ஒன்று இல்லாததால ஒரு ஆட்டுக்குட்டியை போல பால சிங்கத்தை கிழித்து போட்ட ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பரிசுத்த ஆவியின் பொழுது வரும்போது பலனடைந்தீங்க. அபிஷேகம் அத்தனை பெரிய காரியங்களை கொடுக்கணும் சொல்ல வந்திருக்கிறேன். அபிஷேகம் நம்ம பலப்படுத்த ஐயா, பலப்படுத்த அம்மா. உங்களோட இதியோடு கொண்டிருந்த பலத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர பரிசுத்த ஆவியானுடைய பலன் நம்ம பெருசு சொல்ல வந்திருக்கிறேன். உபதேசத்தை கேட்கிற வேலை, விசுவாசத்தினை, நம்பிக்கை வேலை. நான் என்ன ஒரு காரியத்தை ஒரே வசனம் நேரம் இருக்குமா? 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 அதிகாரம் 8 வசனத்துல ஒரு காரியத்தை பார்க்குறீங்க. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 8 வசனம் ஒரு காரியம் சொல்லுது. பார்க்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் ஒரு அருகிய சொல்லலாமா, அருகிய சொல்லலாமா. அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் ஊரே மட்டும் நடந்தார். அல்லேலூயா. இது போஜன வேலை, தேவனுடைய வசனம். ஆமென். எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால். ஆமென். அல்லேலூயா. இயேசு சொன்னார், மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிழைக்கிற புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த போஜன பலம் நம்ம பலப்படுத்தும். இது கிதியோனுக்குள்ள இருந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இதவர்கள் எத்தனை கற்றுக்கு இயேசு நல்லவர். முதலாவது தேவன் எங்களோடு இருந்தார். இவையெல்லாம் சாப்பிடுமானேன்னு சொல்லி கேட்டப்போ கர்த்தர் சொன்னாரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரே மீதியானவை, ஒரே மனுஷன்
கொடுத்தார். இவர் எனக்கு திடீர்னு சொன்னார், ஜூச்சல் செய்ய போகிறோம், நான் நீங்கள் பேசணுன்னாரு. கத்தருக்கு தெரியும், நான் திருப்பி 12 ஏற குறையாச்சு கேட்டேன். கத்த சொன்னார், இது நிறைய நேரம் படிச்சிருக்கிறேன், உனக்கு இருக்கிறத பலத்தோடு போகும். என்ன பலை? அவன் கூட இருந்த பலை என்ன பலன்னு சொல்லி கத்தருமான சோதரம் கேட்டப்போ ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கிதியோடு கூட இருந்த பலை அதாவது சொன்னதை உபதேசிக்கிற உபதேசங்களை வேறுகிற வாக்கியங்களை நடந்த சோகங்களை சொல்லும் போது இவர் நம்பி விசுவாசிக்கிற ஒரு வேலை. 2வது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற 1-2-4 படி இது விசுவாச வேலை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி ஏசியா 30:15 அது நம்பிக்கையின் வேலை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சொன்னாரு, கத்தருக்கு மகிமையுண்டாகட்டும். போஜன வேலை. 5வது பரிசுத்த வேலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அந்த பலத்தோடு கிதியோன் போனாரு, மீதியானதை முறியடித்தாரு, ஜெயத்தோடு திரும்பினார். ஆமென். அல்லேலூயா. இந்த பலன் நமக்குள்ளே இறங்க மறுபடியும் கிதியோனுக்குள்ள ஒரு மறைந்திருந்த பலன் நமக்குள்ளே மறுபடியும் அண்டவரே கிதியோனுக்குள்ளே மறைந்திருந்த பலத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்போம். கத்தரவுடைய அதிகமாக ஆஸ்வதிப்பதாக கண்களை மூடி மகிமை தேவனுடைய முகத்தை நோக்கி மாற்றி ஜெபிப்போம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் பிதாக்களுக்கு உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆமென். வேதம் 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவார். ஆமென். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் சொல்லி, ஓ கர்த்தாவே, கர்த்தரை என்னோடு அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியில் இருக்கிற மகிமை தேவ ஜனமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தேவன் இந்த அருமையான கிதியோனுக்குள்ள, இந்த விசுவாச பலத்துக்குள்ள, நம்பிக்கையின் பலத்துக்குள்ள, அல்லேலூயா, ஆமென், அபிஷேக பலத்துக்குள்ள, ஜீவ அப்பத்தின் பலத்துக்குள்ள, ஆமென், அல்லேலூயா, ஏற்படுகிற பலத்துக்குள்ள நடத்துவாராக. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று பரிசுத்தவான் சொன்னது போல நாம பலப்படுவோம், வசனத்துல பலப்படுவோம், கர்த்தருக்குள்ள பலப்படுவோம், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கர்த்தர் பெரிய காரணம் நமக்கு செய்யும்படி அப்போ பிதாவே இந்த பரிசுத்த நாளிலே அந்த வீடுகளில் அமர்ந்து இந்த ஜீவனில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு அமர்ந்து சோத்தனும் அன்றோட கிதியோனுக்குள்ள ஒரு பலத்தை வைத்திருந்தது. அவருக்குள்ள இருந்த பலத்தை பார்த்தவர் உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு சொல்லி அனுப்பி மீதியானதை ஒரே மனுஷன் முறியடிக்கிறது போல முறியடித்து தாக்கி ஜீசஸ் நன்றி தாமியானவரே பெரிய காரியங்கள் சபையை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு, குடும்ப தலைவனை கொண்டு, தலைவியை கொண்டு, சகோதரை கொண்டு, சகோதரியை கொண்டு, வாடகை தம்பியை கொண்டு, தங்கச்சிகளை கொண்டு கர்த்தர் அசைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பெரிய காரியம் செய்யும். தாழ்த்தி கருத்தை கொடுக்கிற தொடர்ந்து கதம் கிருபை எங்களை நாடு நடத்தட்டும். சபையை கர்த்தருக்கு கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற வேலை எடுத்து காத்துக்கொள்ளும், அக்னி மதில் வைத்து காத்துக்கொள்ளும், சட்டைகளுக்குள்ள காத்துக்கொள்ளும், மூடி காத்துக்கொள்ளும். பெரிய காரியம் செய்யும். வருகை காய்த்தப்படுத்தும். துணிகளை செலுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சோதரம், சோதரம், சோதரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உதவிகளை மறவாதே. ஆமென். நம்முடைய கிறிஸ்து இயேசுடைய கிருபை,
பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியோடைய ஆளுகை நடத்தல் சமாதான கிருபை நம்மோடும் சகல மனுஷங்களோடும் ராஜாவின் மையம் இயேசு ராஜாவின் எண்ண அவரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.